கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. மலை பிரசங்கத்தின் மகிமை, ஆமேனா? மலை பிரசங்கத்தின் மகிமை இன்றைக்கு 2வது பகுதியாக நாம் இன்றைக்கு மலை பிரசங்கத்தை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, ஆமீன் சொல்லாமா? கடந்த வாரத்தில் மலை பிரசங்கத்தில் மத்திய சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் தியானம் செய்தோம், ஆமேனா? இன்றைக்கு நாம் 11வது வசனத்திலிருந்து கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நடத்தி கொண்டிருக்கிற அந்த நேரம் வரைக்கும் நாம் தியானம் செய்ய போகிறோம். நல்லா கவனிங்க. மலை பிரசங்கத்தினுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், மனுக்குலத்திற்கு கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமையை கொடுப்பதே நோக்கம், ஆமேனா? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இதுதான் மலை பிரசங்கத்தினுடைய நோக்கமே. அப்போது அந்த மலை பிரசங்கத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் தான் எல்லாமே, ஆமேனா? நான் மகிமையின் தேவன், நான் மகிமையின் கர்த்தர். நான் எப்படிப்பட்ட மகிமை உடையவராக இருக்கிறேன், எனக்குள் இருக்கக்கூடிய அந்த திவ்ய சுபாவங்கள், அந்த திவ்ய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து அவருடைய மகிமையை நாம் அடையும்படிக்கு நம்மோடு கூட பேசுகிறார். எந்த எஜமானும் அடிமையோடு பேசுவதில்லை. எஜமானரோடு தான் பேசுவாங்க, இல்லையா? பெரிய ராஜாக்களோடு தான் பேசுவாங்க. அப்போது ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து தமது மகிமையை நம்மிடத்தில் பேசுகிறார் என்றால், அவரை போல நம்மை மறுரூபப்படுத்துவதற்காக நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ஆமேனா? அப்போ மலை பிரசங்கத்தை நம்ம தியானம் செய்கிற விதமே எப்படி இருக்கணும் தெரியுமா? அது மகிமையாக தான் இருக்கணும். அப்போ கிறிஸ்து இயேசுவினுடைய இந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நல்லா கவனிங்க. எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரிலையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கே சபையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தலைமுறையாய் மகிமை உண்டாவதாக, ஆமேனா? தேவன் என்றென்றைக்கு மகிமைக்கு பாத்திரர். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த நோக்கமே என்ன அப்படின்னாக்கா, அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காகத்தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தார். எது அவருக்கு மகிமை என்றால், அவருடைய பிள்ளைகள் அவரை சூழ்ந்திருக்க வேண்டும், ஆமேன்? பிள்ளைகள், அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை உண்டு, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் தேவனுக்கு பிள்ளைகள் தேவை. இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்புறம் அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனுக்கு பிள்ளைகள் கிடையாது. அப்போ பிள்ளைகளை உருவாக்கி அந்த மகிமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனத்தில், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொன்னார், ஆமேனா? அவர் சர்வ சிருஷ்டிகர், சர்வ வியாபகர், எல்லாம் அவருடையது. அப்படியானால் அவருடைய மகிமையை வேறு யாருக்குமே கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டார். அப்படி எப்படி பிள்ளைகள் வருவாங்க? ஏனென்றால் அவர் ஒருவரே சர்வ சிருஷ்டிகர், மகிமை என்னென்னைக்கும் அவருக்குரியது. அப்படியானால் அவரை எப்படி தரிசிக்கிறது? மகிமை அடைந்தவர்கள் தான் தரிசிக்க முடியும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே எதுக்குன்னா, மனுக்குலமாகிய நமக்கு மகிமையை கொடுப்பதற்கு, ஆமேன் சொல்லாமா? நமக்கு மகிமையை கொடுப்பதற்கு. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது? ஏசப்பான்னு நினச்சாவே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பெரிய மகிமை பொங்க வேண்டும், சந்தோஷம் பொங்க வேண்டும். அவர் வந்த நோக்கமே எதுக்குன்னா, நமக்கு மகிமையை கொடுப்பதற்கு. இதைத்தான் யோவான் சுவிசேஷத்தின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி ஜபம், அவருடைய மரண தருவாயில் அவர் ஜெபித்த அந்த ஜபத்தில் அவர் எடுத்த ஜபம், யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஆமேனா? அப்போ இந்த வேத வசனம் தான் மகிமை. மலை பிரசங்கத்தினுடைய நோக்கமே என்னவென்றால், என் தேவனே,
நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்கு நான் கொடுத்தேன். எதுக்காக? அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி. எவ்வளவு பெரிய தேவனுடைய திட்டம், அனாதி தீர்மானம், எவ்வளவு மகிமைக்குரியது. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அப்படியானால் மலை பிரசங்கத்தினுடைய மகிமையே என்னன்னாக்கா, நாம் மகிமைப்பட வேண்டும், நாம் மகிமை அடைய வேண்டும். இந்த மலை பிரசங்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்த நோக்கமே என்ன? நல்லா உள்ள வாங்கி அதை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அநேக விஷயங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். சத்தியத்தின்படி என் மகிமையை வேற யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆமேனா? சத்தியத்தின்படி என்னுடைய மகிமை நான் வேற யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மகிமையை தேவன் நமக்கு என்ன பண்றாரு? கொடுத்து விட்டார். ஆமென் சொல்லாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மகிமையை நான் என்ன பண்ணிட்டேன்? அவர்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏசப்பா கொடுத்துட்டாராம். ஆமேனா? அப்போ தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற ஒரு மாபெரும் கிருபை மகா பெரிதாக இருக்கிறது, அது அளவில்லாததாக இருக்கிறது. அதனால ஏசப்பான்ற அந்த பேரை சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு மகிமை பிரகாசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இயேசு ராஜாவுடைய அன்பும் பிதாவாகிய தேவனுடைய அந்த பூரண அன்பும் இன்றைக்கு நிறைய பேர் ருசிக்க மறுக்கிறாங்க. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, தம்மை தாம் தேவகுமாரன், தேவனை கண்டவர் நான் ஒருவர் மாத்திரமே, தேவன் ஜீவிக்கிறார், அவரே சர்வ சிருஷ்டிகர், அவர் ஆதியும் அந்தமுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமா இருக்கிறார். ஆனால் தேவன் ஆவியா இருக்கிறார். நல்லா கவனிங்க, கான்செப்டே என்ன தெரியுமா? ஆவி. ஆவிதான். என்ன ஆவி? நம் மாம்சத்தில் இருக்கிறோம், தேவன் ஆவியா இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகள் ஆவி அடையணும், மறுரூபப்படணும். அப்படியானால் அவருடைய வசனம் மட்டும்தான் நம்மளை மறுரூபப்படுத்தும். ஆமேனா? அப்போ அந்த வசனத்தை நம்ம கூர்ந்து கவனித்து அந்த சத்தியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நல்லா கவனிங்க, என் தேவனே, நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்துட்டேன். கொடுத்தேன், கொடுப்பேன்னு சொன்னாரா? கொடுத்தேன்னு சொல்லிக்கிறாரா? கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அப்போ தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார், அவர் நித்தியர், அவர் அதரிசனமானவர். அதரிசனமானவர் என்றால் காணக்கூடாதவர். நாமெல்லாம் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நாமெல்லாம் காணக்கூடியவர்கள். அப்போ தேவன் ஆவியா இருக்கிறது போல நம்மையும் அவர் ஆவியாக மறுரூபப்படுத்தணும்னா அவருடைய மகிமையை நாம் உணர வேண்டும். அவருடைய மகிமை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கும் போது நமக்குள்ள அந்த மகிமை வருகிறது. அதில் மலை பிரசங்கத்தில் முதல்ல அந்த 10 வசனங்கள் வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மலை பிரசங்கம் நல்லா புரிஞ்சுக்கணும். சுபாவ ரீதியாக நாம் எந்த அளவுக்கு நாம் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். தெய்வீக சுபாவம், தேவ சுபாவம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த சுபாவம் தான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவம்னா என்ன தெரியுமா? சுபாவ மாற்றம். மனிதனை தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதன் என்ன செய்து விட்டான் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டு மிருகமாக மாறிவிட்டான். உன் சுபாவத்தில் அநேக அந்தகாரம் சூழ்ந்து விட்டது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு திவ்ய சுபாவத்தை கொடுக்கிறார். அப்போ நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இது என்ன? சுபாவம். துயரப்படுறது என்பது சுபாவம். அப்புறம் சாந்த குணம் என்பது சுபாவம் இல்லையா? நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? ஆவியில் எளிமை, அப்புறம் துயரப்படுதல், மாம்சத்தில் துயரப்படணும், அது நம்முடைய மாம்சத்தை வருத்துவது. தேவனுக்கு முன் ஆவியாக இருக்கிற தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவரே என் பலமும் அல்ல, என் பராக்கிரமும் அல்ல, உம்முடைய ஆவியினால் தான் ஆகும்பா, என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த எல்லா நன்மைகளுக்கும் காரணகர்த்தா நீரே என்று சொல்லி மாம்சத்தை ஒடுக்கி துயரப்படுவது சாந்த குணம். அது கிறிஸ்துவின் குணம். அது சுபாவ ரீதியாக நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். சுபாவ ரீதியாக தேவன் நமக்குள்ள என்ன மாற்றம் வரணும்னு சொல்றாரு. ஏசப்பா சொல்றாரு, எப்பா நான் ஆவியில் எளிமையுள்ளவராக இருக்கிறேன், நான் துயரப்படுகிறவராக இருக்கிறேன், நான் சாந்த குணமுள்ளவராக இருக்கிறேன், நான் நீதியின் மேல் பசிதாக முடிவராக இருக்கிறேன், நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன், இருதயத்தில் சுத்தமுள்ளவராக இருக்கிறேன், நான் சமாதானம் பண்ணுகிறவராக இருக்கிறேன், நான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவராக இருக்கிறேன் என்கின்ற இந்த சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து, இதே சுபாவத்தின்படி நீ மாறு. எத்தனை பேர் சந்தோஷம்! இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மகிமையின் கர்த்தர், நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் என் பிதாவாகிய தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டு மகிமை அடைந்திருக்கிறேன்.
காரணம், எனக்குள்ள இப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்கள் இருக்கிறது. இந்த சுபாவத்தின்படி நீயும் மாறு, இந்த சுபாவத்தை நீ பெற்றுக்கொள். என் பிதா உனக்கு இதை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் தேவகுமாரர்கள். எந்த மனுஷனையும் அற்பமாக எண்ண வேண்டாம். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அந்த மனுஷனை சித்தம் கொண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய பூரணத்திற்காக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப துன்மார்கனா அல்லது பொல்லாங்கனா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த வினாடி நினைச்சாலே அவனுடைய சுபாவம் மாறிடும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தில் முதல்ல அந்த 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனத்து வரைக்கும் நமக்கு உள்ள நடக்கிற இன்னர் டைமென்ஷன்ல சேஞ்ச். ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றம், உன் ஆத்துமாவில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெய்வீக சுபாவம், தெய்வீகம், ஒரு இந்த சுபாவத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏய், இவன் மனுஷனே இல்லையா, இவன் தெய்வ பிறவியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இந்த சம்பவங்கள்லாம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரசங்கமாக கொண்டு போகணும். இதெல்லாம் அவ்வளோ ஆழமானவைகள். ஆனால் ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக நம்ம இது ஏற்கனவே நம்ம சுபாவ ரீதியாக நிறைய பார்த்துட்டோன்றதுனால தான் நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஓகேவா? ஆக இந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்கை நமக்கு தேவன் கொடுக்கிறார். அப்போது நமக்கு உள்ள இந்த திவ்ய சுபாவம் 8 சுபாவத்தை நம்ம பார்த்தோம். இவைகள்லாம் உனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக தேவன் நம்மை அழைத்தார் என்பதை நம்ம இதை வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுருவின் புத்தகத்தில் அதில் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால், இதுதான் வார்த்தையினுடைய வல்லமை. ஏசப்பா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின் வல்லமைகளை ஆராய்ந்து பார்த்து அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது நம்முடைய மகிமையினாலும் நல்லா கவனிங்க, மகிமை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அந்த காருண்யம் என்பது அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுமே பாவிகள் தான். தேவன் பாவத்தை நேசிக்கிறவர் அல்ல, பாவிகளை அவர் நேசிக்கிறார். அந்த பாவத்தை விட்டுவிட்டு தேவனுடைய பரிபூர்ணத்துக்குள்ளே வரும்படியாய் ஒவ்வொருவரையும் நேசித்து அவருடைய காருண்யத்தினாலே நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? தம்முடைய மகிமையினால, அவருடைய மகிமை அளவிட முடியாதது. அவர் குறைவற்றவர், அவர் பூர்ண சம்பூரணர். அப்படியானால் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அந்த அறிவு, நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் என்ன, தேவ சித்தம் செய்கிற அந்த ஒரு நாலேஜ், அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த புத்தி, அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை என்பது கலங்கம் இல்லாத பரிசுத்த அந்த வல்லமையானது நமக்கு தந்தரினதும் அன்றி. இதுதான் நான் சொல்றேன். தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு தமது குமாரனுடைய மகிமையை கொடுத்திருக்கிறார். எத்தனை சந்தோஷம்! ஆக மகிமை அடைஞ்சிட்டோம்னாக்கா மரணத்தை ஜெயிச்சிட்டோம். காலத்துக்கு அப்பாற்பட்டவர்களாய் தேவன் அவர் அதரிசனமானவர், அவர் நித்தியமானவர். தேவன் நித்தியமானவர். ஆக மகிமை என்று சொல்லும்போது என்றென்றைக்கும் நாம் நித்திய காலமாய் அவரோடு கூட மகிமையில பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவன் நோக்கமாக இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய இருதயத்துக்குள்ள எப்போதுமே ஒரு மன ரம்மியம் இருக்க வேண்டும், மன சந்தோஷம் இருக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாத்திரமே தேவன் அதை நமக்கு கொடுக்க முடியும். இப்போ இங்க சொல்றாரு பாருங்க, இச்சையினால், 4ஆம் வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. எல்லாரும் சொல்லாமா? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சுபாவம்? முன்னாடி இருந்தது நம்முடைய இச்சையின் சுபாவம். நமக்குள்ள இச்சை இருக்கிறதுனால மிருக சுபாவம். இந்த மிருகம் எப்படி வாழணும்னா, மிருகம் என்ன பட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மிருகம் என்ன செய்யும்? மிருகத்துடைய சுபாவம் என்ன? தான் வைத்த பெருக்கும்,
தான் இனத்தை பெருக்கும், அவ்வளோதான். தான் வைத்த நிரப்போம். முன்னாடி நம்ம அப்படி தான் ஒரு மிருகத்தை போல இருந்தோம். ஆத்மாவை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருந்தோம். நித்தியத்தை குறித்த வெளிச்சம் மிருகத்துக்கு கிடையாது. முன்னாடி மிருகமாக இருந்தோம். சுயம் நமக்குள்ளே வேலை செஞ்சது. காரணம், நமக்குள்ளே இச்சை இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு சிம்பிள் கிறிஸ்தவத்தை ஒரே ஒரு வார்த்தையில் டெஃபினேஷன் கொடுத்துடணும். அப்படின்னு என்ன தெரியுமா? சத்தியம், அவ்வளோதான். சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். என்னது சத்தியம்? ஆமா ஆண்டவரே, இந்த உடலில் இச்சை இருக்குதுப்பா, முடிஞ்சு போச்சு. அப்போ இச்சை இருந்துச்சுன்னா உண்மை தானே? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆமா ஆண்டவரே, இந்த உடம்புல இச்சை இருக்கிறது, பாவம் இருக்கிறது. ஓகே, பாவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உனக்கு என்னத்துக்கு அதிகாரம் இந்த பூமியில்? நீதிமன்றத்தின் அதிகாரம் கொடுக்கணும். மகிமை அடைஞ்சிடணும். அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இந்த உடம்பு மூலமாய் வரக்கூடிய எந்த ஒரு நன்மையும் நம்ம அனுபவிக்கவே கூடாது. இது இந்த உடலில் இச்சை இருக்குது. ஏசப்பா, எனக்கு எவ்வளவு தூஷணம் கேவலங்கள் வந்தாலும் வரட்டும், இந்த உலகமே என்னை குறித்து என்ன பேசினாலும் அது உண்மை. ஆமா ஆண்டவர், இவன் தான் சத்தியவான். ஆமா ஆண்டவர், மகிமையெல்லாம் என்றென்றைக்கும் உமக்கே உரியதுன்னு சொல்லி கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் நம்ம மரிக்கணும். இந்த மாம்ச சரீரத்துக்கு நம்ம மரிக்கணும். இயேசு கிறிஸ்துவை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துடைய உடல் சிலுவையில் அந்த கேடு அடைந்தது. அப்போ நான் என்ன செய்யணும்னாக்கா, என் உடலை நான் மறந்துடணும். இப்போ தான் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற முடியும். அவருடைய கிறிஸ்து இயேசுவினுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு மலை பிரசங்கத்தில் ஒரு மகிமையான இந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆக இந்த மலை பிரசங்கத்தின்படி நம்ம வாழணும்னா கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் நம்ம ஆணி அடிக்கப்பட்டு மரித்த அனுபவமும் அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவமும் உயிர்த்தெழுந்த அனுபவமும் இருந்தால் மட்டும்தான் மலை பிரசங்கத்தின்படி வாழ முடியும். இப்போ காந்தி இருக்கார் இல்லையா? காந்தி சொன்னார், என்ன சொன்னார்? ஐ லைக் கிரைஸ்ட் பட் ஐ ஹேட் கிறிஸ்டியன்ஸ். ஏன் ஒய்? பிகாஸ் தே ஆர் நாட் ஃபாலோ கிரைஸ்ட். அவங்க என்ன பண்ணல, நான் கிறிஸ்துவை விரும்புகிறேன், கிறிஸ்துவை நேசிக்கிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணல. அவர் சொல்கிறாரு, காந்தி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஒரு கிறிஸ்தவ மட்டும் மலை பிரசங்கத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டான்னா என்றைக்கோ இந்த தேசம், இந்திய தேசம் கிறிஸ்துவ மாறி இருக்கும் முடியாது. ஏன்னா இவன் சிலுவையில் சாகணும். இவன் சுபாவ மாற்றம். இந்த 8 காரியங்களை கடந்த வாரத்தில் பார்த்தோம். அது சுபாவ மாற்றம். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இந்த திவ்ய சுபாவத்தினுடைய மேன்மை என்னன்னா, வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். நம்முடைய இந்த வாக்குத்தத்தங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா இந்த கிறிஸ்துவுடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். எத்தனை புரிஞ்சு போச்சு? சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்றாருன்னா, இப்போ சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. இந்த ஜடம் இது இருக்கு இல்லையா, இது மிருகம். இது அவர் சத்தியபரன் ஒத்துக்கினார். என்ன ஒத்துக்கினார்? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி நான் பிழைக்கணும்னா கிறிஸ்து இயேசுவுடைய சிலுவை சாகணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துடைய உடல் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு அந்த கேடு அடைஞ்சுது. அப்போனா என் உடலை நான் மறக்கணும். இதுதான் கிறிஸ்தவம். அப்போ தான் இந்த கிறிஸ்துடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்குலாக மாற முடியும். அப்போ ஆண்டவர் இந்த சுபாவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு. இப்போ சுபாவம் உள்ளே வந்துருச்சு. ஆமேனா? இப்போ சுபாவம் உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்துட்ட பிற்பாடு இப்போ என்ன நடக்கும் என்பது தான் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரத்தில் அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நல்லா கவனிங்க பார்க்கலாம். இப்போ ரொம்ப முக்கியம். 10ஆம் வசனம் வரைக்கும் சுபாவத்தை அவருடைய சுபாவத்தை சொல்லிட்டாரு. நான் தான் எல்லாம் சொல்லிட்டு,
இப்போ 11வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, இப்போ அந்த என்னுடைய திவ்ய சுபாவம் இப்போ உங்களுக்குள்ள வந்துருச்சு. இப்போ நீ இல்லை, இப்போ உனக்குள்ள நான் இருக்கிறேன். ஆமேனா? ஆமேனா? இப்போ என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாம்சத்தை அவர் ஆராதிக்கவில்லை. மாம்சத்தை அவர் வெறுத்தார், மாம்சத்தை ஜெயங்கொண்டார். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஆவியாயிருக்கிற என் பிதாவாகிய தேவனுக்கே. அவர் சமாரிய ஸ்திரீனிடத்தில் அவர் சொல்லும்போது சுவிசேஷத்தை என்ன அறிவித்தார்னா, தேவன் ஆவியா இருக்கிறார், பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆக இந்த ஆவிக்காகத்தான் அவர் வந்தார். இந்த மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாமும் என்ன செய்யறோம்னா, இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் மரித்து விட்டோம். ஆக இந்த உடம்புக்கு பெருமை கிடையாது. நம்மளால உலகத்தான் மாதிரி வாழ முடியாது. ஏசப்பா சொல்ற, ஆண்டவரே என் தேவனே, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. அப்போ இவர்களும் என்ன செய்யறாங்கன்னா, யாரு? கிறிஸ்தவர்கள். இந்த சுபாவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆவியில் எளிமை, துயர், மாம்சத்தில் துயரம், சாந்த குணம், நீதியின் மேல் பசிதாகம், இரக்கம், இருதயத்தில் சுத்தம், சமாதானம் பண்ணுதல், நீதி நிமித்தம் துன்பப்படுதல் என்கின்ற இந்த சுபாவத்தை உள்ளே வைத்து கொண்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, துன்பப்படுறாங்க. இப்போ இவங்க கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போறாங்க, கிறிஸ்துவை சுமந்து கொண்டு உள்ள போறாங்க. முதல்ல அந்தியோகியா பட்டணம், சீரியாவினுடைய அந்தியோகியா, பிசிதியாவில் இருந்த அந்தியோகியா, 2 அந்தியோகியா இருந்துச்சு. அப்போஸ்தலர் காலத்தில் எருசலேமில் அப்போஸ்தலர் இருந்து சபையை நடத்தி கொண்ட நாட்களில் அவர் சீரியா தேசத்தில் அந்தியோகியில் சபை செயல்பட்டுச்சு. அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனார். முதல்ல அந்தியோகியத்தில் கிறிஸ்தவர்கள் என்னது, இவங்களை பார்த்தா கிறிஸ்துவை அவ்வளவு சாந்தம், அவ்வளவு இரக்கம், அவ்வளவு சமாதானம், அவ்வளவு ஆவியில எளிமை, அவ்வளவு மாம்ச ஒடுக்கம். இவங்களை பார்க்கும்போது அப்படியே கிறிஸ்துவை பார்க்குற மாதிரி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆமேனா? தேவன் எந்த நோக்கத்திற்காக தமது குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம் அப்போஸ்தல சபையில் இருந்துச்சு. இன்றைக்கும் தேவன் இரக்கமுள்ளவராய் நம்மை பார்க்கும்போது அவங்க கிறிஸ்தவங்க. இவங்க என்ன ஒரு இயேசுவை போல சாந்தமா இருக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியே போல இருக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை சகிக்கிறாங்க. எல்லா பாரத்தையும் தேவன் மேல வைத்து விட்டு தேவனையே சார்ந்திருக்கிறாங்க. அந்த வசன வாசியை பார்க்கலாம். ஏன்னா என் நிமித்தம் அப்படின்னு வருது இல்லையா, அவங்களை பார்த்த உடனே கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 11வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் அது வரைக்கும் சீஷர்கள். சீஷர்கள் யாரு? குருவை பின்பற்றுவத சீஷன். ஓகே, இவங்க சீஷர்களாக இருந்தார்கள். இவருடைய நல்லா கவனிக்கணும், அவருடைய சுபாவத்தில் சீஷர்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவை போல அவர்கள் மாறினார்கள். சீஷர்கள், கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்பது மாபெரும் பட்டம். ஆமேனா? அல்லேலூயா கூட்டம் கையை உயர்த்தி ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாவதாகப்பா. ஏசப்பாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஆரம்பகால ஊழியத்தெல்லாம் பார்த்தேன்னா சிறுவர் ஊழியம் தான் நான் பண்ணேன் இல்லையா, சிறுவர் ஊழியம் தான் பண்ணேன். எனக்கு இருந்த என்ன தாகம்னா, அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல ஒருவன் போட்ட அஸ்திபாரத்தின் மேல் நான் கட்டாதபடிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிராத தேசங்களுக்கு நான் போய் சுவிசேஷத்தை நாடுகிறேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப வாஞ்ச, ஆண்டவரே உங்களை குறித்து கேள்விப்படாதிருந்த ஜனங்களுக்கு நான் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, இந்த நம்ம ரொம்ப ஜாதி பிரச்சனை இல்லையா, என்னெல்லாம் பார்த்தோன்னா அசிங்கமாக திட்டிக்கிறானுங்க. டேய் அவனை அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ ஏன்டா எங்கள் ஜாதியில் வந்து சொல்கிற. எனக்கு என்ன வாஞ்சினா, நான் எல்லாரும் இன்னொருத்தப்பட்ட அஸ்திபாரத்தில் கட்டக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அங்கே போய் சின்ன பிள்ளைங்களை கூட்டி சேர்த்து அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்லா பாட்டெல்லாம் பாடி சொல்லி கொடுத்து பண்ணதும் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா, அவங்களுக்கு என்னை எப்படி கூப்பிடணும்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் ஏசண்ணன் வந்துக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு ஆமேன் சொல்லுவோமா? எனக்கு அப்படியே அது அந்த மனதில் எப்படி இருக்கு தெரியுமா, ஆண்டவரே நான் எம்மாத்திரம். ஆனால் இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தை சுமந்து கொண்டு போகிற ஒரு மாபெரும் ஒரு ஸ்லாக்கியம். அந்த ஒரு கழுதையாக அவர் பவனி வரும்போது அவரை சுமந்து கொண்டு வந்த கழுதையாக, இந்த கழுதையை இன்னைக்கு கூட நம்ம கவி ஏசப்பா ஏசப்பான்னு அப்படியே கூடுவேன். அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது.
இப்போ கூட வீட்டில் ஜெபம் பண்ணலான்னு போனால் என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டேன். ஏசப்பா வரேன்ட்டு ஓடினா எங்கடா ஓடுறான்னு சொல்லி பார்த்தா ஏசப்பாவை சிலுவையில் அடித்த அந்த ஸ்டில்லை காட்டித்த பாரு, ஏசப்பாவை சிலுவையில் அடிச்சுக்கிறாங்க பாரு ஏசப்பா அப்படின்னு என்கிட்ட வந்து காட்டுறா. ஏசப்பாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அவர் ராஜா. அது என்னை வந்து எப்படி கூப்பிடுவாங்கனாக்கா அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஏசண்ணா வந்திருக்கிறாரு, ஏசண்ணா வந்துக்கிறாரு, வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இன்னொரு ஊரில் நம்ம முதல்ல போய்ட்டு டியூஷன், அங்கே ரொம்ப ஜாதி பிரச்சனை ரொம்ப இருந்துச்சுனால என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது டியூஷன் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள நுழைஞ்சேன். அவங்கள என்ன பண்ணுவாங்க, டியூஷன் வந்துக்கிறாரு கூடுவாங்க. எப்படியோ உனக்கு கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, அந்தியோகியாவில் சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று கூப்பிட்டார்கள். முதல்ல இவங்க சீஷர்கள் என்ன செய்தார்கள்னாக்கா, இயேசு கிறிஸ்துனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குலக மாறினதுனால அவங்க நல்லா புரிஞ்சுக்கினாங்க, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் பிதாவினுடையவைகளே. அப்படியானால் நான் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு மனுஷனும் தம் மாம்சத்தை மகிமைப்படுத்துகிறான். உண்மை அதுதான். இவங்க அழுகிற அழுகையெல்லாம் எதுக்கு, இவங்க மனசெல்லாம் உடையுது எதுக்கு? நான் திட்டம் போடுறேன் என் வாழ்க்கையில் இவ்வளோ மகிமை வரணும்னு, வரலையே ஆண்டவரே. ஒவ்வொரு மனுஷனும் தன்னை பெருமைப்படுத்துகிறான். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவாங்க. ஏனென்றால் நான் என் பிதாவையே மகிமைப்படுத்தினேன். அவருக்கே ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உரியவைகள். நீங்களும் என்னை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் நாமத்தில் என் பிதாவையே மகிமைப்படுத்துகிறீர்கள். ஆதலால் உலகம் என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும் பகைக்கும், உலகம் என்னை துன்பப்படுத்தது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்தும். எப்பொழுது நீ சந்தோஷமா எண்ணுவ, என் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை அவமானம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சகோதரர்கள் அவர்களுக்கு சொத்தை உனக்கு தரமாட்டேன், என் ஜாதியிலே சேராத, என் குடும்பத்தில் உனக்கு பங்கு இல்லை, நீ போய் இந்த அல்லிய கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லி அவரை எத்தனையோ பேர் வீட்டை விட்டு ஒதுக்கி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சவளை எவ்வளவோ பேர் உண்டு. அவர்கள் பாக்கியவான்கள். காரணம் ஆண்டவர் சொல்றாரு. மறுபடியும் வாசிமா அந்த 11:12, மத்தேயு 5:11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். முடியுமா? நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து நிமித்தம் வரக்கூடிய அந்த நிந்தை நல்ல கவனிங்க. இப்ப திவ்ய சுபாவம், கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவம் நமக்குள்ளே வந்து விட்டது. இந்த திவ்ய சுபாவம் எப்போ வரும்னா, நீ உன் மாம்சத்துக்கு செத்தா மட்டும்தான் வரும். இந்த 8 காரியங்கள் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ரட்சகராக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, நான் ஒரு பாவி, இது இச்சையின் சரீரம், இதுக்கு மகிமை கிடையாது அப்படின்னு உன் மனசு அப்படியே உன் மாம்சத்தை விட்டு வெளியே வந்துட்டா மாத்திரம்தான் உன்னால இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட முடியும். அந்த துன்பத்தை சந்தோஷமா எண்ண முடியும். இன்றைக்கும் மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, வீடுகளில் கணவன் பிரச்சனை, மனைவிக்குள்ள சமாதான பிரச்சனை இல்லை வரத்துக்கு என்ன காரணம்? சும்மா உதட்டளவில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையாக இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்தியன் இரட்சகர்னு நாம் எப்போது ஏற்றுக்கொள்ள முடியும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனே சர்வ வல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். ஆமெனா. தேவன் அவரை எழுப்பினார். அப்போஸ்தலர்களாகிய நாங்கள் அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து. தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி. அப்போ ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா என்றும் தேவனே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் என்றும் நாம் சாட்சி கொடுக்கும் போது இந்த உலகம் நம்மை துன்பப்படுத்தும். ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷன் தன்னுடைய பெருமைக்காக வாழான். பெருமை இல்லை உனக்கு இல்லைப்பா, தேவனுக்கு மகிமை செலுத்த வந்துருங்கப்பா, தேவராஜ்யம் வரப்போகுதுன்னு போய் சொல்லும்போது நம்மை துன்பப்படுத்துவார்கள். ஆனால் துன்பத்தை சில பேர் சகிப்பாங்க. ஆனால் ஏன்டா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, இங்கே இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தால் நல்லா நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இங்கே வந்தால் தான் பிரச்சனையே அதிகமாகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் முறுமுறுக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தோஷப்படணுமா, அது மட்டும் இல்லை கலிகூர்ணமா. கலிகூறுதல்னா, ஆண்டவரே இந்த அடி வாங்கிறதுக்கு, இந்த நிந்தையை வாங்கிறதுக்கு, இந்த நிந்தையை சுமக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம்பா ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்பட்டீங்களே, என் வெட்கத்தின் மூலமாக தான் அவர் மகிமைப்பட முடியும் தெரியுமா? என் அவமானத்தின் மூலமாக தான் அவர் மகிமைப்பட முடியும்.
ஆனால் இன்றைக்கி நம்மளை குறித்து யாராவது சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டா, உங்கள் குடும்பத்திலேயே உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது மற்ற சபையில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட உங்களை பற்றி எதுனா ஒன்று சொல்லிட்டு உடனே நமக்கு என்ன வருது? மனசெல்லாம் உடையுது, உள்ளமெல்லாம் உடையுது. இது ஒரு உன்னத அனுபவம், சும்மா இல்லை. எப்பொழுது அது வரும்? சீஷர்களை கிறிஸ்தவர்கள் சுபாவ மாற்றம் சந்தோஷப்படணும். அப்போஸ்தலனாகிய பேதுரும் அப்போஸ்தலனாகிய யோவானும் ஆதி திருச்சபையில் வல்லமையாய் எடுத்து தேவன் எடுத்து பயன்படுத்தினார். அவர்கள் படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை வல்லமையாய் பிரசங்கித்து இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். ஆனால் அன்றைக்கி இருந்த ஆலோசனை சங்கம், அன்றைக்கி இருந்த மாம்சத்தின்படியான மத தலைவர்கள் என்ன செய்தார்? அந்த பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், இவரெல்லாம் அவங்களை பிடிச்சி என்ன பண்ண அடித்தார்கள். அடித்து நீங்கள் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொன்னார்கள். சங்கிலில் கட்டினாங்க. ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை அடித்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்காக தாங்கள் அடிக்கப்பட்டதற்காக அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆமென், ஆமென். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றிலும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அப்புறம் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து நல்லா கவனிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எல்லாரும் சொல்லுவோமா? திவ்ய சுபாவம் அவர்களுக்குள்ளே வந்துவிட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து வல்லமையாய் பிரசங்கித்தார்கள். தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லலாம். அநேக வசனங்கள் நமக்கு உண்டு, நமக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் வேகமாக போகிறேன், புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சாட்சியை கொடுத்ததும் ஆலோசனை சங்கத்தை அவரை பிடித்து அடித்தார்கள். வாசிங்க போல 5ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து கவனிங்க. அப்போஸ்தலரை வரவைத்து என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? அடித்தார்கள். சரி, உங்களை செக் பண்ணிக்கங்க. உங்கள் வீட்டில் உங்கள் கணவனோ அது உங்கள் மனைவியோ ஏதோ ஒரு காரியம் உங்களை குறித்து, உங்களுடைய செயல்பாடுகளை குறித்து அவங்க கருத்து தெரிவிக்கும் போது, ஏதோ ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, உங்களுடைய செய்கையை குறித்து கருத்து தெரிவிக்கும் போது உங்களுக்கு வலிக்கிறதா? அப்படி வலிச்சதுன்னா நீங்கள் இன்னும் தயாராகலன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் பேசும்போது, ஏதோ ஒரு சம்பவம் இந்த உடலை குறித்து, இந்த ஜீவியத்தை குறித்து யாரோ ஒன்று நம்மளை குறித்து பேசும்போது நமக்கு வலிக்குது அப்படின்னா, நம்முடைய ரட்சிப்பில் இன்னும் பூரணப்படணும். நம்முடைய பூரணத்தில் இன்னும் நிறைவாகவில்லை. கர்த்தர் நமக்கு நிறைவை கொடுப்பாராக. ஆமேனா? அப்போஸ்தலரை பிடித்து வரவழைத்து அவங்களை அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார். தேவன் அவரை எழுப்பினார். மனுக்குலத்தின் மேல் அவர் அன்பு வைத்து மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் தமது குமாரன் மேல சுமத்தி எல்லாவற்றையும் செய்து சிலுவையில் யாவையும் செய்து முடித்து நம்மை பூரணத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இதற்கு அப்போஸ்தலர் சாட்சி. ஆனால் அவர்கள் அதை பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் ஜீவிக்கிறார், தேவன் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவே, இந்த ராஜ்யங்கள்லாம் ஒழிந்து போயிடும் அப்படின்னு சொல்லி பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் அப்போஸ்தலரை பிடித்து அடித்த போது அவர் என்ன செய்தார்கள்? வாசிங்க 41. அவருடைய நாமத்துக்காக, ஆமென், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால், இதுதான் முக்கியம், பாத்திரராக எண்ணினபடியினால், இதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாங்கள் அவமானம் அடைவதற்கு நாங்கள் பாத்திரமானபடியினால், பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், அது என்ன பாத்திரமா என்றது? ஆமாண்டவரே, நாங்கள் எங்களுடைய சுபாவங்கள் மிருக சுபாவமாக இருந்துச்சு ஏசப்பா.
ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக எண்ணப்பட்ட அவங்க எண்ணி நாங்கள் தங்களை குறித்த ஒரு மன உறுதி இருந்துச்சு. தேவன் நமக்கு சுயாதீன சித்தத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையும் கொடுத்திருக்கிறார். முதல்ல நம்மளை, நம்முடைய மனசை, நம்ம யார் என்கின்ற அந்த மனசாட்சியோடு கூட நம்மளை ஸ்திரப்படுத்தணும். நியாயத்தீர்ப்பு நாளில் என்ன நடக்க போகுதுன்னா, நம்முடைய மனசாட்சியை தான் தேவன் கேள்வி கேட்க போகிறாரு. நம்முடைய மனசாட்சியை நம்ம யாருன்னு சொல்லி நல்லா ஸ்திரப்படுத்தணும். அவங்க மனசாட்சி சுத்தமாக இருந்துச்சு. என்ன சுத்தமாக இருந்துச்சு? நாங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவமானம் அடைவதற்கு நாங்கள் பாத்திரராக அவங்க எண்ணினார்கள். அவர்கள் என்ன, தேவன் தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை சித்தம் கொண்டு உருவாக்கினார். நமக்கு அந்த சிந்தையை கொடுத்திருக்கிறார். அந்த சிந்தையில் நாம் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய மனசாட்சிக்கு நம்ம சொல்லணும். ஆமாண்டவரே, நாங்கள் பாவிகள், கிறிஸ்து இயேசுவினுடைய திவ்ய சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் எண்ணினார்கள். நாங்கள் பாவிகள். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களிலே பிரதான பாவினான் என்று அப்போஸ்தலன் கையை உயர்த்திவிட்டார். ஆனால் அதற்கு நாங்கள் அவர் நாமத்தின் நிமித்தம் நான் அவமானப்படுவதற்கு நாங்கள் பாத்திரமான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர். ஆமெனா, கிறிஸ்து என் ரட்சகர். ஏனென்றால் நான் என் அழகை ரசிக்கிறேன், என் அசைவை ருசிக்கிறேன். இது விக்கிரகம். விக்கிரகம் என்றால் காணப்படுவது, உண்டாக்கப்பட்டது. தேவன் என்றென்றைக்கும் நித்தியராய் அதரிசனமாய் இருக்கிறாய். அப்போ என் மனசாட்சி என்ன பண்ணுதுன்னா, என்ன துதிக்குது? பிரச்சனையே நான் தான், என் மாம்சம் தான் பிரச்சனை. நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் போய் மற்றவங்களை குறை சொல்றது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நீ படைச்ச அந்த மனுஷனை, உன் கணவனை குறித்து என்னென்ன கசப்பு உள்ள வச்சுருக்கிற, நீ உன் மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மற்றவங்களை குறித்த கசப்பு. ஆக இப்போ ஆண்டவர் இங்கே நமக்கு என்ன சொல்றாருன்னா, என் நிமித்தம் நீ துன்பப்பட்ட நீ சந்தோஷமா எண்ணுவியா? என் திவ்ய சுபாவம் உனக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அதை சந்தோஷமா எண்ணுவேன். ஆமா ஆண்டவர், வெட்கம் எனக்குரியது, நீதி உமக்குரியது. அதாவது தானியேலின் ஜெபம், வல்லமையான ஜெபம். ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவரே வெட்கம் எங்களுக்கு ஆண்டவரே, நீதி உமக்கு ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஆக கர்த்தர் சொல்றாரு, அந்த 8 காரியங்கள் நமக்குள்ள திவ்ய சுபாவம், விசுவாசம். இப்போ அந்த 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 ஒரு திவ்ய சுபாவம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா அது இப்போ வெளிப்படணும். என்ன வெளிப்படணும்? இந்த கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படணும். அவமானப்படுவதற்கு நான் பாத்திரன். ஆமா, அதான் சத்தியவான். சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடு. நான் அவமானப்படுறதுக்கு, என் கணவரால் நிந்திக்கப்படுறேனா, மற்றவர்கள் தூஷிக்கப்படுறேனா, ஆமா ஆண்டவரே வெட்கம் எனக்குரியது ஆண்டவரே, நீதி உமக்குரியது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தங்கள் எண்ணினார்கள். தங்களோட மனசுல அந்த சத்தியம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன அவமானத்தை சகிக்க முடியல நம்மளால். இன்னைக்கு ஒரு சுவிசேஷம் சொல்றதுக்கு வெட்கம். அந்த கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் இருக்குதா? மலை பிரசங்கம் சாதாரணமானது அல்ல, அது ஒரு பயங்கர மகிமையான பூர்ணமானது. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வரக்கூடிய இந்த போராட்டங்களை, பிரச்சனை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன எழுதுறாரு பாருங்க. 4வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதின்னு சொல்லிட்டார் இல்லையா? என் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதின்னு சொல்லிட்டார். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது தேவன் பெரிய பொக்கிஷத்தை கொடுக்கணும்னா இயேசு கிறிஸ்து நிமித்தம் வரக்கூடிய அந்த நிந்தைகளை, அவமானங்களை சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தேவனுடைய இயேசு கிறிஸ்து திவ்ய சுபாவம் நமக்கு அவசியம். வாசி தொடர்ந்து 4:12 வாசி. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். எதுக்காக இந்த அக்கினி எரியுது? உங்களை சோதிக்கும்படி. ஆமேனா, ஒரு சுத்த பொன்னை சோதித்து தான் வாங்குவோம் இல்லையா? அப்போ அதை பார்க்கல விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படணும். ஓகே, இயேசு கிறிஸ்துனுடைய திவ்ய சுபாவம் உனக்குள்ள இருக்குதா? தேவகுமாரனை போல் நீ மாறி இருக்கிறியா அப்படி செக் பண்ணனா உங்களை சுற்றி அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். நீ உன் மாம்சத்தை துதிக்கிறியா அல்லது தேவனை துதிக்கிறியா?
எப்போ உன் மனசு ஒடிய வலிக்கும்? மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வலிக்குமான்னு? வரட்டும், ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணாருன்னு சொல்லி அந்த உன் சகோதரனுக்காக நீ கலிகூறுற ஆள், உன் சகோதரன் துன்பப்படும் நீ கலிகூறுற ஆள், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எனக்கு வரக்கூடிய துன்பத்துக்கு நான் தான் காரணம் ஆண்டவரே, நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணம் ஆண்டவரேன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு சோதனை வரும். இந்த சோதனையை கடந்து போகணும். அப்படி வரும்போது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து, நல்ல கவனி, இப்போ நீ நிந்தையை போராட்டத்தை சகித்ததான் 7ஆம் நாள். 6ஆம் நாள்ல கிறிஸ்தவ மரித்திருக்கணும். 7ஆம் நாள் என்பது நிந்தை அவமானத்தை நீ சகிக்க முடியுதா? உன்னால் சகிக்க முடியுதா? நிந்தை அவமானம் சகிக்க முடியுதா? உன் பிள்ளைகள் நிமித்தம் உனக்கு நிந்தை வரும், சகிக்க முடியுதா? இன்னும் கர்த்தரை நெருங்க முடியுதா? அப்ப கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதனால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்தவர்கள், ஆமென், அப்படி நம்ம வாழ்றோமா? இல்லை வாயாடியா இருக்கிறோமா? சண்டைக்காரராக இருக்கிறோமா? ஒரு சின்ன விஷயம் தெருவில் நின்று சண்டை போடுறோம், 4 வீட்டு கேட்குது. தேவன் இன்றைக்கு அவருடைய சுபாவத்தினுடைய மாற்றுவாராக. ஆமேனா? கர்த்தர் நல்லவர். ஓகே, அப்போ இந்த திவ்ய சுபாவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அது வெளிப்பட்டு ஆகணும் இல்லையா? அது வெளிப்படணும். அந்த வெளிப்பாடு, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ள கிறிஸ்து உருவாகி இருக்கிறார். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு நான் மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று கலாத்தியா சபைக்கு பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 4:19 சொல்லுவார், உங்களுக்கு கிறிஸ்து உருவாக வேண்டும். அப்போ அந்த கிறிஸ்து உருவாகி இருப்பது உண்மையானால் அவர் நிமித்தம், அதான் முக்கியம், அவர் நிமித்தம், அதான் முக்கியம். நம்முடைய வாய் கொழுப்பில், நம்முடைய பிரச்சனைகளில் நம்ம போய் தேவையில்லாமல் பிரச்சனை சண்டை போட்டுக்கின்னு நான் ரொம்ப பாட அனுபவிக்கிறேன், அது அல்ல. அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தம், அவருடைய நீதி நிமித்தம் நம்ம துன்பப்பட வேண்டும், அவருக்காக ஓட வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போதான் பரலோகத்தில் மிகுதி, உன் பலன் மிகுதின்னு சொல்லிட்டாரு. ஆமென் சொல்லாமா? ஆக முதலாவது நமக்கு சுபாவ ரீதியாக அவருடைய திவ்ய சுபாவத்தை நமக்கு கொடுத்துட்டு, அந்த திவ்ய சுபாவத்தை நாம் எப்படி தனிப்பட்ட ரீதியில் நாம் அனுபவிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எப்படி நம்ம நிந்தை அனுபவிக்க வேண்டும், எப்படி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், என்னிலிருந்து எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். புரிஞ்சு போச்சா? ஆமென் சொல்லாமா? ஓகே, இப்போ எனக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் வந்து விட்டது. அவருடைய திவ்ய சுபாவம் எனக்குள் இருக்கிறது. அவர் நிமித்தம் எப்பேற்பட்ட பாடுகள் நிந்தைகளையும் சந்தோஷமாய் கலிகூறுகிறேன். ஆக இப்போ எனக்குள்ள கிறிஸ்து வந்து விட்டார். ஆமேனா? இப்போ கிறிஸ்து வந்து விட்ட பிற்பாடு இப்போ வாசிக்க பார்க்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகம் அடுத்த பகுதி என்ன சொல்றாரு பார்க்கலாம். இப்போ 1 10 வசனம் வரைக்கும் திவ்ய சுபாவத்தை தேவன் நமக்கு காண்பித்தார். அடுத்தது 11 12 வசனம் திவ்ய சுபாவம் வெளிப்படுகிறது, என்னிலிருந்து கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்பதை பார்த்தோம். ஆமேனா? அது தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவமாக மாறி இருக்கிறது என்பதை 11வது வசனம் 12வது வசனத்தை காண்பித்திருக்கிறார். ஆமேனா? இப்போ 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆமென். வெயிட், கவனி, நல்ல கவனி. திவ்ய சுபாவம், கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் எனக்குள்ள வந்து விட்டது. 11 12 வசனம் அந்த திவ்ய சுபாவம் எனக்குள் இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டோம். ஆமேனா? எனக்கும் கிறிஸ்துவுக்கும் தனிப்பட்ட உறவுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்படின்னா உனக்குள்ள கிறிஸ்து இருப்பது உண்மையானால் நீ பூமிக்கு உப்பு. பூமிக்கு எப்படி இருக்கிற? உப்பா இருக்கிற. உப்புடைய சுபாவம் என்ன? உப்பு என்ன பண்ணும்? மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கும். எப்பொழுதுதான் உப்பு சுவை கொடுக்கும்? அது முற்றிலுமாய் தன்னை அழித்தால் மாத்திரமே. உப்பு கரைஞ்சா மாத்திரமே. உப்பு கரையணும், தம்மை அழிச்சிக்கின்னு தான் மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது, என் சகோதரனுக்கு ஒரு 50 ரூபா, நான் ஒரு 50 ரூபா செலவு பண்ணுறது பெருசல்ல. என்கிட்ட இருக்கிறது 100 ரூபா, என் சகோதரனுக்கு அவசியம் தேவைப்படுகிறது 100 ரூபா தேவைப்படுகிறது. என்னை அழிச்சு எனக்கும் அந்த தேவை இருக்குது, ஆனால் என்னால் சமாளிக்க முடியும், என் சகோதரன் சமாளிக்க முடியாது. ஆண்டவரே, இந்த வலியை நான் சுமந்துக்கிறேன், என் சகோதரனுடைய வலியை நான் போக்குறேன். அந்த 100 ரூபாயை தான் கையில் கொடுத்து நிற்கிறப்ப அதான் உப்பு. புரிஞ்சு போச்சா?
என்கிட்ட ஒரு 50 ரூபா 100 ரூபா இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் நான் ஒரு 50 ரூபா, என் சகோதரனுக்கும் ஒரு தேவை இருந்துச்சு, எனக்கும் அதே தேவை இருந்துச்சு, நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். அது அல்ல, அது ஒரு சன்மார்க்க ஜீவியம். ஆனால் நீதிமான் துன்மார்க்கன் என்பது கொடுக்க மாட்டான். சன்மார்க்கன் என்பது சுயநீதி, ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணிக்குவான். ஆனால் நீதிமான் என்பவன் உப்பு. என்ன உப்பு? என் சகோதரனுக்கு தேவையாக இருக்கிற அது எனக்கும், என் சகோதரனுக்கும் அதே வலி, எனக்கும் அதே வலி. ஆனால் என்னால் அந்த வலியை போகக்கூடிய ஒரு பலன் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர், இந்த வலியை நான் சுமந்து கொள்ளுகிறேன், என் சகோதரனுடைய வலியை நான் தீர்க்கிறேன் என்று சொல்லி அந்த தன்னை கரைச்சி. உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? உப்புக்கே உரிய சுவை இல்லைனா உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. நீ உன் குடும்பத்துக்கு உப்பா இருக்கிறாயா? முதல்ல உன் குடும்பத்தில் நீ உப்பாயிரு. உன் குடும்பத்துக்கு நீ கரைஞ்சி சுவை கொடுக்கிறியா? நல்லா கவனிக்கணும். முதல் 10 வசனம் சுபாவம், உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்னர் டைமென்ஷன், இன்னர் மேன். எங்கள் புறம்பான மனுஷன் அது நாளுக்கு நாள் அழிந்து, புறம்பான மனுஷன் அது அழிந்து, உள்ளான மனுஷன் அது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு வெளியே அது நிறுவனமும் ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் ஒரு நிந்தையை நான் கலிகூர்ந்து சகித்து கலிகூறுகிறேன். ஓகே, அது நடந்துச்சுன்னா உன் சகோதரனுக்கு நீ உப்பாயிருக்க வேண்டும் என்று தேவன் இங்கே சொல்லுகிறார். உப்பாயிரு, நீ பூமிக்கு உப்பாயிருக்கிறாய். இந்த உப்பு என்று தேவன் சொல்லும்போது என்னன்னாக்கா, இது உடன்படிக்கையின் உப்பு. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது இது உடன்படிக்கையின் உப்பு என்று தேவன் சொல்வதை பார்க்கிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை. குடல்களையும் தொடைகளையும் இல்லம்மா, லேவியராகமம் 2:13. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை. நல்லா கவனிங்க. உப்பு என்னதான்? உடன்படிக்கை. உடன்படிக்கை என்பது அக்ரிமெண்ட். உடன்படிக்கை என்பது சொல்ல போனா அன்பின் உடன்படிக்கை. மனிதனுக்குள்ள அன்பு இல்லை. அப்ப இந்த உப்பு என்று சொல்லுவது என்னன்னா, எந்த போஜன பலியை படைத்தாலும், மெல்லிய மாவாக இருக்கட்டும், அதிரசமாக இருக்கட்டும், தட்டையான சட்டியிலே பாகம் பண்ணப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது எந்த போஜன பலியாக இருக்கட்டும், அந்த போஜன பலியோட கூட நீ உப்பை சேர்த்து படைப்பாயாக. இந்த உப்பு என்பது என்னன்னா உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? என் தேவனே, நான் ஒரு பாவியான மனுஷனாக இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் என் அப்பா. நல்லா கவனிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீர் என் அப்பா. நான் ஒரு மிருகம், என் சரீரத்தில் இச்சை இருக்கிறது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது. அதனால நான் வாழ்வது எல்லாமே இச்சை என்பது திருடு. அது அதெல்லாம் பண்ணோம், மொத்தத்தையும் உறிஞ்சிக்கும், யாருக்குமே கொடுக்காது. பகை வரும், பகைக்கும் மற்றவங்களை, யாருடைய நன்மையும் யோசிக்காது. ஆனால் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் உடன்படிக்கை செய்கிறேன். நான் ஒரு பாவி. இப்போது இந்த பாவிக்காக என் தகப்பன் நீர் உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர். இப்பொழுது நான் எப்படி கிறிஸ்து அவருடைய சகோதரனாகி எனக்காக உயிரை கொடுத்தாரோ, ஏனென்றால் என்னை சித்தம் கொண்டவர் நீர், இந்த பூமியில் என்னை மீட்கும்படிக்கு தமது குமாரனை அனுப்பி அவருடைய மரணத்தை சித்தம் கொண்டவரும் நீர். அப்படியானால் என் சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தது போல நானும் உம்மால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரிப்பேன். இதுதான் உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவங்க, தனக்கு வரக்கூடிய எல்லா நிந்தை போராட்டங்களை சகித்து கலிகூறுவாங்க. ஏன்னா பரலோகத்தில் பயங்கர மிகுதியான பலன் எனக்கு உண்டு என்றால் மகிமையிலே என் தேவனுக்கு
இப்போ அடுத்து சொல்றாரு, ஓகேப்பா, இப்போ நீ என்ன பண்ண, இப்போ பூமிக்கு உப்பா இருக்கணும். என்ன உடன்படிக்கையின் உப்பு? நீ உன் சகோதரனுக்காக நீ பலியாகிற அனுபவம். சொல்லப்போனா ஒரே ஒரு எள்ளளவு கூட எந்த மனுஷன் மேலேயும் பகை இருக்கக்கூடாது. நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் கோபம் தனியே கடவுது என்று தேவன் நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு மனுஷனை கூட உன் மனசுக்குள்ள பகையாக எண்ணக்கூடாது. மாறாக அந்த மனுஷனோடு கூட நீ சமாதானமாக இருக்கிறியா? ஏன்னா நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை சமாதானம் பண்ணின சமாதானத்தின் தேவன். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நீங்கள் பூமிக்கு உப்பு என்றால், என் சிலுவையில் என்னோடு நீ செத்தது உண்மையானால், என்னுடைய மரணத்தின் மூலமாய் உன் மாம்சத்துக்கு செத்து தேவனுக்கென்று பிழைத்திருப்பது உண்மையானால், தேவன் உன் தகப்பனானால், என் நாமத்தில், ஏசப்பா சொல்றார், என் நாமத்தில் பிதாவாகிய தேவன் உங்கள் தகப்பனா இருப்பாரே ஆனால், என் நாமத்தில் அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீ பெற்றிருப்பது உண்மையானால், உன் சகோதரனுக்காக உன் ஜீவனை கொடுக்க முடியுமா? நீ கரஞ்சி ஒரு அடி நிலத்துக்காக இன்னைக்கு, ஒரே ஒரு அடி நிலத்துக்காக இன்னைக்கு மண்டையெல்லாம் உடைச்சிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெயிலையும் கையுமா போயின்னு ஒரு அடி நிலத்துக்காக. அல்லது ஒரு 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 100 ரூபாய் இல்லை ஒரு 1000 ரூபாய், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு எவ்வளவு பகைகள். எபிரேயர் 13வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும், இந்த உடன்படிக்கையின் ரத்தம், இந்த உடன்படிக்கையின் உப்பு. எபிரேயர் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்த சிந்தை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லாமா? அப்பனா உனக்குள்ள சாரம் இருக்குதாப்பா? என்னோடு கூட சிலுவையில் மரித்திருக்கிறியாப்பா? நீ என் நாமத்தில் நீங்கள் இந்த விக்கிரகாராதனை என்பது சிருஷ்டிக்கப்பட்டது, கண்ணில் காணப்படுவது. நான் என்ன ஆராதிக்கலாண்டவரை உங்களை தான் ஆராதிக்கிறேன். அப்படினால் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் பரிசுத்தம் செய்கிறவரும் ஒருவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்க, ஒருவரால் அனுப்பப்பட்டிருக்க. அவரை சகோதரர் என்று சொல்ல அவர் வெக்கப்படவில்லை. எபிரேயர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னை சகோதரர் சொல்ல ஏசப்பா வெக்கப்படலை. அப்படியானால் உன் கண்ணில் பார்க்குற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நீ நேசிக்க வேண்டும், அவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். வாசிக்க பார்க்கலாம். ஆடுகளுடைய நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். என்ன தேவன் சொல்லுங்க? என்ன தேவன்? சமாதானத்தின் தேவன். ஒரு மனுஷன் நீ பார்க்கும்போது அந்த மனுஷனை அப்படியே நீ எப்படி பார்க்கணும்னா, அந்த மனிதனுடைய சுகத்தை விரும்ப வேண்டும், சுகத்தை விரும்ப வேண்டும். அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. அதாவது நல்லா கவனிங்க, சமாதானம் தெரியுமா? சமாதானம் தெரியுமா? ஏதோ அவங்க 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 வேலையை அவங்க பார்க்குறேன், நான் என் வேலையை பார்க்குறேன், அப்படி அல்ல. மனசுக்குள்ள ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அவங்க வேதனையோடு இருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்க உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. நீ யார் யாரெல்லாம் பார்க்குறியோ, உன் எதிர் வீட்டுக்காரு, உன் பக்கத்து வீட்டுக்காரு, அவங்க எல்லாருடைய சுகத்தையும் நீ விரும்பணும். அது உன் மனசுக்குள்ள இருக்குதா? நீ பூமிக்கு உப்பா இருக்கிறியா? வாய்ப்பு கிடைக்கும் போது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம்னு சொல்றாரு. அந்த வசனத்தை உபதேசிக்கிறதுக்கு ஏற்றாறு போலவே நீ அந்த சமயத்தை பார்த்து நாளைக்கு வா, இன்னைக்கு என்கிட்ட நன்மை செய்ய முடியாதுன்னு சொல்லாதேன்றாரு. அந்த சமயத்தில் நீ உதவி செய்யன்றாரு. அப்போ நீ பூமிக்கு முதல்ல உன் குடும்பத்தை நீ உப்பா இருக்கிறியா? அல்லது என்ன ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் புர்ருன்னு கோவம் வருதா உனக்கு? சமாதானம் வேணும், அவருடைய நன்மையை விரும்பணும், நீ விரும்பணும். அவருடைய நன்மையை விரும்புன்றார் ஆண்டவர். அவருடைய நன்மையை விரும்பு, அதுதான் சமாதானம். முதல்ல அவருடைய வாழ்க்கையை செட் பண்ணணும், உன் மனசுக்கு செட் பண்ணணும். அவங்க இப்படி இருக்கணும் ஆண்டவர், அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கணும். அவங்க இப்படி ஒரு வேலைக்கு போகிறாங்க, அவங்க வேலை நல்லா இருக்கணும். அவங்க ஒரு வீடு கட்டுறாங்க, அது நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த சமாதானம் இருக்க வேண்டும், அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவர். அப்போ என்ன பண்ணாக்கா, யாவரோடும் நீ சமாதானம் இருக்கு, இதுதான் உடன்படிக்கையின் உப்பு என்று மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் ஆண்டவர் இதே சம்பவத்தை சொல்லும்போது, மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 9வது அதிகாரம்
திருப்பி வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 9 அதிகாரம் 19 வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு 49 மார்க்கு 9:49. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். ஆமெனா, நல்லா மைண்ட்ல வச்சு, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். நான் என் பிள்ளையை நான் இந்த பூமியில படைச்சிருக்கிறேன். நீ என்னடா அவனை பகைக்கிறது? அப்போ தேவனுடைய அக்கினி இப்போ ஒன்று சோதிக்கும். யார் மேலேயாவது கசப்பு மனசுக்குள்ள இருந்து எரிஞ்சிடுவேன். நீ எந்த பலியையும் உப்பு வச்சு உடன்படிக்கை பண்ணி, என்ன உடன்படிக்கை? நான் ஒரு பாவி, எவ்வளவு நிந்தை எனக்கு வரட்டும், அந்த மனுஷன் நீங்க படைச்சிங்க, நீங்க தான் நியாயந்திருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நல்லா கவனிக்க. ரொம்ப முக்கியமான சத்தியம், இதெல்லாம் ரொம்ப ஆழமானவைகள். எபிரேயருக்கு நிருபத்தை சொல்றார் 12 கடைசி வசனத்தில், கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம், ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். கிருபையை பற்றிக்குன்னு எல்லாரோட சமாதானமாயிரு. எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க இந்த வாழ்க்கை, என் வாழ்க்கையை பற்றி யார் என்ன சொன்ன பிரச்சனை இல்லை, ஆனால் அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன், அவர்களுக்காக நான் பாரப்படுவேன், அவருடன் சமாதானமாக இருப்பேன். இங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வாசிக்க பார்க்கலாம், தொடர்ந்து வாசிங்க. உப்பு நல்லதுதான், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்கு உள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்கள். நான் அவங்க மேல ரொம்ப சமாதானம் தான், அவங்க தான் என்ன பகைக்கிறாங்க. இந்த கதைலாம் செல்லாது, எரிச்சிடும் அக்கினி. நீ காணிக்கை செலுத்த வரும்போது பலிபீடத்தை உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறையா இருக்குதுன்னா காணிக்கை பலிபீடத்திலே வச்சுட்டு ஓடி போய் ஒப்புரை வாங்கிட்டு காணிக்கை செலுத்து. நான் யாரையும் நான் மனசில் நினைக்கல தான், ஆனால் அவங்க என்ன பகைக்கிறாங்க. அவங்க பகைக்கிறாங்கல்ல, போய் சமாதானம் ஆயிடு. எப்படிப்பட்ட சமாதானம்? தம்மை காட்டி கொடுக்க வருகிறான் இந்த யூதாஸ் காரியோத்து. என் சிநேகிதனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு பாருங்க. தன்மை காட்டி கொடுக்க போறவன் இவன் தான் சொல்லி அவருக்கு ஆதி முதல் கொண்டே தெரியும். அவன் சீஷனாக வந்த நாள் முதல் தெரியும். அவனுடைய கால கழுவினார் பாருங்க. தன்னுடைய பகைஞனையும் நேசிக்கிற அன்பு இருக்கிறதே, அந்த அன்பு தான் உப்பு. அவனுடைய சுகத்தை விரும்பணும். நான் சொல்லிட்டேன், ஒரு நல்ல ஒரு தாய், அபிஷேகம் பெற்ற ஒரு தாய் தம் பிள்ளை எப்படி பழக்குப்பா தெரியுமா? எவ்வளவு நிந்த அவமானம் வந்தாலும் அதுக்கு நீ பாத்திரன்பா, மகிமை தேவனுக்கு சொல்லி வளர்க்கணும், தேவனுக்கு பிள்ளைய வளர்க்கணும். நான் எவ்வளவு பெரிய நீதிமான், யாம் பிள்ளைய போய் நீ என்ன பண்ற அப்படி சொல்றது ரொம்ப தப்புங்க. தயவுசெய்து கொஞ்சம் மனம் மாறிடுங்க. அக்கினி பரிசோதிக்க போகிறது. மகிமை நீ யாருக்கு தேர்ன? அபிஷேகம் பெற்றவர்களால் மாத்திரம்தான் பிள்ளைய உப்பா வளர்க்க முடியும், அவங்களுடைய சமாதானத்தை நாடுன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா உனக்கு கை கால் இல்லை, அடிச்சுட்டு உதச்சிட்டு வாடா, நம்மெல்லாம் என்ன பிச்சை எடுக்கிறோமா, நம்மெல்லாம் குறைஞ்சி போயிட்டு இருக்கிறோமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். எச்சரிக்கை. ஆண்டவர் இங்கே சொல்றாரு, ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்கள். இதான் உப்பு. உங்களை பார்த்ததுமே இன்னொருத்தருடைய மனசு அப்படியே குளிரணும். இதான் உப்பு. சமாதானமாக இரு. உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை இருக்குதா? நீ என்னோடு கூட சிலுவையில் மரித்து விட்ட அந்த உடன்படிக்கை இருக்குதா? ரத்த மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஆண்டவரை எனக்காக நீங்கள் உயிரை கொடுத்தீங்க, உம்மோடு கூட நான் செத்துட்டேன் ஆண்டவரை, அந்த உடன்படிக்கை இருக்குதா? அப்போதான் நீ பூமிக்கு உப்பா இருக்க முடியும், உன்னை பார்த்த கிறிஸ்தவங்கன்னு சொல்ல முடியும். இப்போ ஆண்டவரை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரார். நீ போயிட்டு வெளியே போயிட்டு எப்படி இருக்கிற, நீ மற்றவங்களோடு கூட எப்படி சமாதானமாக இருக்கிற என்பதை குறித்து அந்த சமாதானத்தை கொண்டு வருகிறார். ஆக அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, உங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்கள். கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உடனடியாக ரெடி ஆகிடணும். சில பேர் சமாதானத்தை விரும்ப மாட்டாங்க. ஆமாம், நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. சில வீடுகளில் மனைவிகள் பேயாக இருப்பாங்க. ஏதோ கோபத்தில் ஏதோ ஒரு கணவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன், நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு போயிட்டு மூளையில் முடுக்கிக்கின்னு உக்காந்துக்குன்னு சோறாக்குறது கிடையாது, துணி துவைக்கிறது கிடையாது, வீடு பெருக்கிறது கிடையாது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது கிடையாது. நீ என் பவரை காட்டுறான் பாடுறா, அப்படியே வீடே ஸ்தம்பித்து இருக்கும், சுடுகாட மாதிரி இருக்கும். வந்தவர் தலையில் வச்சு நழுவார், ஏன்டா வாயை திறந்தோம். ஆமேனா?
ஏன்டா வயத்தை கொஞ்சம் ஒரு செகண்ட் நம்ம பொறுமையாக சகிச்சிக்காமல் போயிட்டோமே, ஏதோ ஒரு இதில் கேட்டுட்டோம், அப்படியே ஸ்தம்பித்து நிற்குது, அப்படியே சமாதானம் பண்ண போனாலும் சமாதானம் ஆக மாட்டேது. பேய் அது. சில பேரை பார்த்தீங்கன்னாக்கா சமாதானம் நீ சமாதானம் ஆகாத, அப்படியே அப்படி வைராக்கியமாக நிற்கிறது. வைராக்கியம் பேய்த்தனம் என்று யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறது. வைராக்கியம் பேய்த்தனம். அப்பே சமாதானம் ஆயிடணும். சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் குடிகொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பிதாவாகிய தேவனுடைய சமாதானமாக இருக்கிறேன். அப்போ அந்த உடன்படிக்கை இருப்பது உண்மையானால் இந்த மாம்சத்துக்கு என்னடா பெருமை? உப்பா இருக்கிறே நீ. உப்பு சாரமற்று போனால் எதுக்கு இது யூஸ் ஆகும்? அது காலில் மிதிக்கப்படுறதுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த காலில் மிதிக்கப்படுறது அப்படின்னு என்ன தெரியுமா? சீயோன் மலையில் உப்பு என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டை மூட்டையாக வச்சு அடுக்கி வச்சுருப்பாங்களாம். சீயோன் மலையில் தான் பலி செலுத்துவாங்க இல்லையா, தேவாலயம் இருந்த சீயோன் மலையில். அப்போது என்ன செய்வாங்கன்னா, ஏகப்பட்ட மூட்டைகள் இருக்கும். அது பனியில் மழையிலலாம் நனைஞ்சு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரம் போயிட்டுருக்கும். அப்படியே மழையிலலாம் தண்ணி நனைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி அந்த ரூபமே மாறிட்டுருக்கும். அப்போது சீயோன் மலையில் ஏறும்போது இந்த மழையினால் பனியினால் அந்த படிகளில் பாசியெல்லாம் பிடிச்சிருந்து ஏறும்போது அது வழுக்கி விடும். பாறை இல்லையா, வழுக்கி விடும். அதனால் லேவியர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த சாரம் போன உப்பை, நீண்ட நாள் ஆகப்பட்ட அந்த உப்பு என்ன வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் நனைஞ்சு அந்த உப்பு சாரம் போயிட்டு அது அப்படி ஒன்றும் இல்லாமல் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வழுக்கி விழாதபடிக்கு படியில் ஏறும்போது இந்த பாசினால் வழுக்கி விழாதபடிக்கு அந்த உப்பு எடுத்து அந்த படியில் தூவி விடுவாங்க. அப்போ கிரிப்பு கிடைக்கும். அப்போ ஏசப்பா தான் சொன்னார், டே பலிபீடத்தில் எத்தனை போய் உப்பு செலுத்தி வச்சிருக்கிறீங்கள, உங்கள் பலிகளோட போஜன பலியோட சாரம் போன உப்பு என்ன பண்ணுறீங்க, காலில் மிதிக்கிறதுக்கு படியில் தூக்கி போடுறீங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் யூஸ்லெஸ் ஃபெல்லோவாக போயிடுவேன். நீ தேவன் உன்னை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது, எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமென் சொல்லாமா? ஆக தேவன் நமக்கு இந்த ஒரு மகிமையை கொடுத்ததுக்கான காரணமே நீங்கள் என்ன இருக்கணுமா, உப்பா இரு என்று தேவன் சொன்னார். எத்தனை பேர் நீங்கள் உப்பா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இதுக்கு சமாதானம் குடிகொண்டிருக்கிறது? கவனமாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவரை முதல்ல சுபாவத்தை கொடுத்தாரு. சுபாவம் உள்ள வந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அவர் நாமத்தின் நிமித்தம் அவரை வெளிப்படுத்தி அவரை போல மாறி இருக்கிறியா, அவரை மகிமைப்படுத்துறியா, நீ உன்னை மகிமைப்படுத்துறியா என்பதை குறித்து ஆண்டவர் நம்ம சோதிக்க வைத்தார். அவர் நாமத்தின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை அவமானங்கள். அடுத்தது, உன் சகோதரனிடத்தில் எப்படி இருக்கிற? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சகோதரர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்று ஏசப்பா சொன்னார். ஆக தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன்னாரு. உனக்குள்ள ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக என்னை படைத்தவர் என் பிதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், என் சகோதரனை படைத்ததும் என் பிதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அப்போ சமாதானம் இருக்குன்னு தானே. நீ அப்பா கூட சமாதானமாக இருந்தா அப்பாவுடைய பிள்ளையை நீ ஏன் பகைக்கிற? நீ காண்கிற உன் சகோதரத்தில் அன்பு கூறாமல் விட்டால் காணாதிருக்கிற உன் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவ? அப்போ நீ காண்கிற உன் சகோதரி அன்பு கூறுறது உண்மையானால் அப்பதான் உனக்குள்ள தேவ அன்பு நிலை கொண்டிருக்கிறது, அந்த உடன்படிக்கையில உறுதியா இருக்கிறாய். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற, உன் மனசுக்குள்ள சமாதானம் குடிகொண்டிருக்கிறதா? சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். அந்த சமாதானத்தை எடுத்து போடாதபடிக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்ப இருதயத்தை யாரு மேல எந்த கசப்பும் வைக்கக்கூடாது என்று தேவன் நமக்கு இங்கே எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் சகோதரனை நீ பகைச்சனா உனக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை, பிதாவாகிய தேவ பிரசன்னம் உன் இருதயத்துக்குள்ள இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அந்த வசனம் மட்டும் வாசித்து முடிக்கலாம். கர்த்தர் சித்தமானா அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். 1 யோவான் நிருபத்தில் எழுதும்போது, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது 3வது அதிகாரம் 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. நாம் சகோதரரிடத்தில் அன்பு. ஏன் சகோதரர்? இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். ஆமேன். இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் மரித்து விட்டேன். ஆமேன். இந்த மாம்சத்துக்கு மரித்து விட்டேன். நான் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளை. அப்ப பிதாவாகிய தேவனுடைய பிள்ளை நான் என்றால் அவரால் படைக்கப்பட்ட எல்லாருமே என் சகோதரர்கள். ஆமேன். அப்படியானால் நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அதான் சொல்லிட்டேன், மனசாட்சிக்கு தெரியணும். நான் என் பிதாவின் பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அப்போ நான் என் பிதாவின் பிள்ளைனா அவர் தான் சர்வ வல்லவர், அவர் தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். என் சகோதரனை சிருஷ்டித்தவரும் என் பிதா. அப்போ நீ உப்பா இருக்கிறியா? அந்த சாறு இருக்குதா? அந்த உடன்படிக்கை இருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் மரித்த அந்த உடன்படிக்கை இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்குது என்று சொல்லி ராபோஜனத்தை கொடுத்தாரே, அந்த உடன்படிக்கை நமக்குள் இருக்கிறதா? அந்த உப்பு இருக்கிறதா? அந்த சாறு இருக்கிறதா? அந்த உணர்வு இருக்கிறதா?
இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்கின்ற உணர்வு இருக்குது, அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு. அவனுக்குள்ள பிசாசு இருக்கிறான். அவன் தான் சகோதரனை பகைப்பான். என்ன பகை? அவங்க செய்யாதவனு சொல்ல தெரியுமா? சில பேர் அப்படி நீதி பேசுவாங்க. பாருங்க, அவங்க என்ன பண்ண 100% உங்க மேல தப்பே இருக்காது, அவங்க மேல தப்பு இருக்கும். அவங்களுடைய குற்றத்தை எடுத்து அப்படி அடிக்க அப்படி அடுக்குவோம். அப்படியே குற்றத்தை அடுக்குவோம். பேய் தான் குற்றத்தை அடுக்குவான். பேய் என்ன பண்ணுவான்? குற்றத்தை அடுக்குவான், குற்றப்படுத்துவான், தன் சகோதரர் மேல குற்றப்படுத்துவான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் படைக்கப்பட்ட, தேவ சாயலில் படைக்கப்பட்ட அந்த மனிதனை பேய் தான் குற்றப்படுத்துவான். அவன் குற்றப்படுத்தின, ஆனால் அவன் குற்றத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்னித்து விட்டாரே என் தேவன். ஆமென். யார் குற்றத்தையும் பார்க்காதீங்க. ஏன்னா தன் சகோதரர் மேலே குற்றப்படுத்துகிறன் தள்ளப்பட்டு போனான். அவன் சிங்காசனத்தை இன்னும் 3.5 வருஷத்தில் கீழே தள்ள போறார் தேவன். ஆமென் சொல்லாமா? அந்த சத்துருவின் சிங்காசனத்தை கீழே தள்ள போறார். நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணன்ற அந்த பார்வை இன்னைக்கு வரணும். இன்னைக்கு தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், தன் சகோதரனை குற்றப்பட்டு, பேய் மட்டும்தான், பிசாசு மட்டும்தான் தன் சகோதரனை மற்றவங்க மேலே குறைய ஊத்து பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவ சிலுவையில் மரித்து இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று சொல்லுகிறவர்கள் அவர் பூமிக்கு உப்பாய் இருப்பார்கள், யாவரோடும் சமாதானமாக இருப்பார்கள், அக்கினியானது பட்சிக்கும் சொல்லிட்டாரு. எப்படி ஒரு பலிய உப்பானது உப்பிடப்படுகிறதோ அதே போல நம்மை அக்கினியானது உப்பிடும், அக்கினி சோதிக்கும். பிதாவாகிய தேவனுடைய அந்த வார்த்தை அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. இது பட்சிக்கிற அக்கினி. அந்த வசனத்தை கொண்டே தேவன் நம்மை நியாயந்திருப்பார். அப்போ நமக்குள்ள யார் வேலை குற்றப்படுத்துகிற அந்த ஆவி இருக்கும்னா இன்னைக்கே மனம் திரும்பிடுங்க. ஏசப்பாவுடைய உப்பா இருங்க. ஏசப்பாவுடைய சிலுவையில் மரித்த அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுவோமா? ஆக இந்த மலை பிரசங்கம் சாதாரணமானது அல்ல. அது நம்மை மகிமைப்படுத்த வந்த தேவன் கொடுத்த மகிமையின் வார்த்தைகள். ஆமெனா? ரொம்ப ஸ்லோவாக போகிறோமா? ஸ்லோவாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவ்வளோ சத்தியங்கள் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நம்ம இதை ஒவ்வொரு வாரமும் தியானிக்கலாம். எத்தனை சந்தோஷமாக இருக்குது. ஆமெனா? ஆக நம்ம முழுக்க மலை பிரசங்கத்தின் நோக்கமே நம்முடைய மகிமை. ஆமெனா? அவருடைய மகிமையை அப்படியே நமக்கு கொடுக்கிறார். அவருடைய மகிமையை அப்படியே நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல அன்பு வச்சு முற்றிலுமாக அவர் கடைசி வரைக்கும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று கல்வாரி சிலுவை வரைக்கும் அவர் என்ன பண்ண, நமக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அவர் உப்பா இருந்தார். ஆமெனா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவர் தான் உப்பு. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? நான் உப்பா இருந்தேன்பா, எல்லாருடைய பாவத்தை என் தலைமையில போட்டு சுமந்து தீர்த்தேன். அது போல பாவி தான் அவன். அந்த பாவத்தை நீ சுமந்துக்க. உனக்கு துன்பத்தை கொடுப்பான், நீ சுமந்துக்க. நான் உப்பா இருந்தாலே அதே போல் நீ உப்பா இருன்றாரு. ஆமெனா? ஒன்றையும் தம்மை காண்பித்து தான் தம்மை போல நாம் மாற வேண்டும் என்று காண்பிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவங்க அறியாமல் செய்கிறாங்கப்பா. அவள்தான் என் பிதாவை அவங்க அறியல, அதனால் அவங்க அறியாமல் செய்கிறாங்க. என் பிதாவை நான் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் என் தகப்பன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் என் தகப்பன், இவர் என் சகோதரன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பது உண்மையானால் இந்த உடன்படிக்கையில் உறுதியாயிருங்கள். உடன்படிக்கையை முறிச்சிட்டா எல்லாம் முறிஞ்சு போச்சு. உடன்படிக்கை கற்புள்ளது, உடன்படிக்கை அன்புள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த உப்பு. அப்போ நம்மையும் ஒரு உப்பாக இருக்க சொல்லி, நீங்கள் எத்தனை பேர் உப்பாக இருக்கிறோம்னு தெரியல. ரொம்ப கஷ்டம் இல்லையா? அவர் மட்டுமே உப்பு. ஆமென் சொல்லாமா? அப்போ நாமும் இன்றைக்கு உப்பாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் நிற்கலாம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, பரலோக பரமபிதாவே